பொலிவுடன் மார்னிங் நியூஸ். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ராகுல் காந்தி அவர்களை தேச துரோகி என அவதூறாக பேசிய ராஜா மீது ராஜாமங்கலம் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்களை தேச துரோகி என்று பிஜேபியின் மூத்த தலைவர் ராஜா அவர்கள் கூறியதை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ராஜா மீது தொடர்ந்து காவல் நிலையங்களில் புகார் அளித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் காங்கிரஸ் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டில்லி பாபு அவர்களின் ஆணைக்கிணங்க கொளத்தூர் தொகுதி 1வது காங்கிரஸ் சர்க்கிள் தலைவர் ரா முரளி அவர்களின் தலைமையில் ராஜமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் அளிக்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர் அகரம் கோபி, மாவட்ட மூத்த துணைத் தலைவர் சூரியபாபு, மாவட்ட மூத்த துணைத் தலைவர் துளசிராமன், விஜயகுமார், காங்கிரஸ் நிர்வாகி மூத்த தலைவர் அப்துல் சமத், வட்ட தலைவர்கள் மெக்கானிக் வெங்கடேசன், சண்முகம், சி வேலு, சுரேஷ் நடராஜன், மார்க்கெட் சத்யா, சுகுமார், சாய், சதீஷ் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ராஜா மீது காவல் நிலையத்தில் ராஜமங்கலம் உதவி ஆணையர் அவர்களிடம் புகார் மனுவை அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட உதவி ஆணையர் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் காங்கிரஸ் கட்சியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புது பொலிவுடன் மார்னிங் நியூஸ்.